தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். சிறுமியின் கிராமத்தில் வீடு வீடாக சென்று போலீசார் சோதனை நடத்துகின்றனர். சிறுமியை கொன்ற குற்றவாளி சிக்குவாரா? 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 10 மணி நேரமாக நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. மறியல் கைவிடப்பட்டதால் தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சீரானது. குற்றவாளியை கைது செய்ய 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வீடு வீடாக சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி அருகே வேடநத்தம் கிராமம் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் விவசாய கூலி தொழிலாளி சுப்புராஜ். இவரது மனைவி காளீஸ்வரி. இவர்களது 17 வயது மகள் குறுக்கு சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். தற்போது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி வந்தார். இந்நிலையில் மார்ச் 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அவர் வீட்டில் இருந்து வெளியே சென்றுள்ளார். வெகு நேரமாகியும் அவர் வீடு திரும்பாததால் அவரது தந்தை சுப்புராஜ் குளத்தூர் காவல் நிலையத்திற்கு சென்று தகவல் கொடுத்துள்ளார். அங்கிருந்த போலீசார் அடுத்த நாள் காலை 10 மணிக்கு காவல் நிலையத்துக்கு வரும்படி அறிவுறுத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து மார்ச் 11ஆம் தேதி காலையில் மாணவியின் பெற்றோர் குளத்தூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றனர். அங்கிருந்த போலீசார் 17 வயது பள்ளி மாணவி என்பதால் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அறிவுறுத்தியுள்ளனர். இதையடுத்து சுப்புராஜ் விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளார். அங்கு பணியில் இருந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரவீனா அவர்களை தரக்குறைவாக பேசி புகாரை வாங்காமல் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் மதியம் 2 மணி அளவில் அவர்களிடம் புகாரை எழுதி வாங்கி குளத்தூர் காவல் நிலையத்தில் பேசிவிட்டேன், அங்கே போய் கொடுங்கள் என திருப்பி அனுப்பியுள்ளார். இதனால் வேதனையுடன் விளாத்திக்குளத்தில் இருந்து புறப்பட்டு குளத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது வேடநத்தம் காட்டுப்பகுதியில் முகம் மற்றும் உடலில் காயங்களுடன் மாணவி சடலமாக கிடப்பதாக உறவினர்கள் பார்த்து பெற்றோருக்கு தகவல் கொடுத்தனர். பதறி துடித்துக் கொண்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மகளின் நிலையை கண்டு பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவியின் உடலை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மோப்பனாய், விரல் ரேகை பிரிவு நிபுணர்கள், தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. இதற்கிடையில் சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரை முறையாக விசாரிக்காமல் அலட்சியப்படுத்தியதாக விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரவீனாவை பணியிடை நீக்கம் செய்து நெல்லை சரக டிஐஜி சரவணன் உத்தரவிட்டார். சிறுமியின் உடல் உடற்கூராய்வு முடிந்து குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டது. சிறுமியின் கழுத்து எலும்பு உடைந்து அவர் இறந்திருப்பது உடற்கூராய்வு அறிக்கையில் கூறப்பட்டு இருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளாரா என்பது குறித்து ஆய்வு செய்ய திருநெல்வேலியில் உள்ள தடய அறிவியல் மையத்திற்கு சில தடயங்களை அனுப்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உடற்கூராய்வு முடிந்தாலும் குற்றவாளிகளை கைது செய்தால்தான் உடலை பெற்றுக்கொள்வோம், குற்றவாளிகளை கைது செய்யும் வரை தங்களது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று கூறி சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். புகாரை வாங்காமல் அவதூறாக பேசி அலைக்கழித்த போலீசாரை கண்டித்தும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியும் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி சரக டிஐஜி சரவணன், தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் ஆகியோர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மறியல் போராட்டம் தொடர்ந்ததால் தேசிய நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு தூத்துக்குடி துறைமுகத்துக்கு செல்லும் கனரக வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதேபோன்று கடற்கரை சாலையில் கல்மேடு பகுதியிலும் தூத்துக்குடி விவிடி சிக்னல் பகுதிகளிலும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட சிறுமியின் சகோதரி வித்யாவுக்கு லேசான மயக்கம் ஏற்பட்டது. உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை கைவிட மறுத்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் உயிரிழந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஒரு சிலர் போராட்டத்தை கைவிடாமல் சாலையில் அமர்ந்திருந்தனர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தி போக்குவரத்தினை சீர் செய்தனர்.
மறியல் கைவிடப்பட்டதால் தூத்துக்குடி மதுரை சாலையில் 10 மணி நேரம் கழித்து சீரான போக்குவரத்து தொடங்கியது. சிறுமியை கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடந்து வருகிறது. சிறுமியின் கிராமத்தில் வீடு வீடாக சென்றும் சோதனை மற்றும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் ஏதாவது தடயம் சிக்குமா என்று தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் பல்வேறு கோணங்களிலும் காவல்துறையினர் தங்களது விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். சைபர் கிரைம் தொழில்நுட்பத்துடனும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சிறுமியை கொடூரமாக கொலை செய்த குற்றவாளி சிக்குவாரா?